தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்துடைய 3வது வாரம் சனிக்கிழமை இந்த காலை பொழுதிலே இந்த காணொளியை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் அன்பான பெயரால் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் அன்பும் இரக்கமும் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நாளாக அமைய வேண்டும் என்று என் ஆண்டவர் இயேசுவிடத்திலே உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். Praise the Lord, praise the Lord. பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு என்ற அந்த பெயரை சொல்லி நாம் சற்று நேரம் துதிப்போம், ஆராதிப்போம். இயேசுவே, 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 இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றி இயேசுவே. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவிக்கே புகழ், இயேசுவிக்கே நன்றி. மரியே வாழ்க. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Alleluia, 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 alleluia. Hallelujah, 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 hallelujah. Yeswe, 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 yeswe. Yeswe, 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 yeswe. இயேசுவிக்கே புகழ், இயேசுவிக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவே ஆண்டவரே நன்றி. நேற்று தினத்திற்காக நன்றி. நேற்று தினம் முழுவதும் என்னுடைய மற்றும் என்னுடைய குடும்ப வாழ்வில் நீர் செய்த அதிசயங்கள், அற்புதங்களுக்காக நன்றி அப்பா. எங்கள் வீட்டில் உள்ள அனைவரையும் எல்லா விதமான ஆபத்துகளும் விபத்துகளிலிருந்தும் பாதுகாத்தமைக்காக நன்றி இயேசுவே. நாங்கள் வேலைக்காக பணிக்காக சென்ற இடங்களெல்லாம் வானதூதரை எங்களோடு அனுப்பி முன்னும் பின்னுமாக எங்களோடு நடக்க செய்து எங்களை பாதுகாத்தமைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் இயேசுவே. ஆண்டவர் நேற்று தினம் முழுவதும் நாங்கள் எங்களுடைய வேலைகளை செய்யக்கூடிய அந்த உடல் பலத்தையும் ஆற்றலையும் கொடுத்தமைக்காக நன்றி இயேசுவே. இது புதிய நாளை கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. இந்த புதிய நாளை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி இயேசுவே. ஆண்டவரே, மனிதர்கள் நாங்கள் ஒரு புல்லை போன்றவர்கள், பூவை போன்றவர்கள், உதிர்ந்து விடுவோம். ஒரு நாள் நிச்சயமாக புல்லை போன்று காய்ந்து போவோம். ஆனால் இயேசுவே, எங்களோட வாழ்க்கை உமக்கு முன்பாக வேறு சிறிது காலமே இருந்தாலும் எங்கள் வாழ்வின் கட்டங்கள் ஒவ்வொன்றும் உம்முடைய திட்டத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நன்றி இயேசுவே. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் எங்கள் மீது இரக்கம் கொண்டிருப்பதால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நன்றி. உங்களுடைய இரக்கத்திற்காக, அன்புக்காக, மன்னிப்புக்காக, கருணைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் இயேசுவே. என் அன்பு ஆண்டவரே, இது வந்து புதிய நாளிலே நாங்கள் துவங்குவோம் உம்முடைய பிரசனத்தோடு, உம்மிடத்திலே ஜெபித்து மன்றாடி இந்த நாளை துவங்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்தமைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. இந்த நாளை ஆசீர்வதியும். இந்த நாளில் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளையும் ஆசீர்வதியும். எங்கள் குழந்தைகள், பேர குழந்தைகள், பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், குறிப்பாக வயது முதிர்ந்தவர்கள், வயதானவர்கள், மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள், கடன் பிரச்சனைகள் ஆளாகி இருப்பவர்கள், ஆண்டவரே இந்த நாளிலே அன்னை மரியாவோட பரிந்துரை ஜெபத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவே, உம்முடைய இரக்கம், உம்முடைய அன்பு இவர்களுக்கு கிடைப்பதாக. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் ஆசிரியம் மன்னிப்பையும் நிறைவாக பெற்றுக்கொள்வார்களாக. தவறாமல் தவறி பாவம் செய்திருந்தால் உமக்கு எதிராகவும் சகோதரருக்கு எதிராகவும் பாவம் செய்திருந்தால், எண்ணத்தினால், சொல்லினால், செயலினால், தங்கள் உடலால் பாவம் செய்திருந்தால் அவற்றுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் இயேசுவே. எங்களை மன்னியும் இயேசுவே. எங்கள் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மார்ச் 29 சனிக்கிழமை நற்செய்தி, லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18:9-14 முடிய நம்ம வாசிக்க கேட்கின்றோம். பரிசேயர், வரி தண்டுபவர் கோவிலுக்கு ஜெபிக்க செல்கிறார்கள். ஆண்டவர் பாருங்க, அழகான ஒரு செய்தி சொல்றார். தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து பேசி ஒதுக்குகின்ற பரிசேயர்களை குறித்து, அவருடைய எண்ணத்தை, அவருடைய எண்ண மனப்பான்மை குறித்து, அவருடைய ஆட்டிடியூட் என்று சொல்வார்கள், அதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக அந்த பரிசேயர் பாருங்க, கோவிலுக்குள்ள போயிட்டு
கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரம் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரை போல நான் இல்லை. உமக்கு வேண்டியதை நான் கொடுக்குறேன், நோன்பு இருக்கிறேன், ஜெபிக்கிறேன், வருவாயில் 10 பங்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய ஜெபிச்சதால, மற்ற ஜெபத்துல மற்றவர்களையும் இகழ்ந்து பேசினதால பாருங்க, கடவுள் அவருடைய ஜெபத்தை கேட்கல. ஆனால் பரிசேயரோ வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக் கொண்டு, கடவுளே, பாவியாக என் மீது இறங்கி அருளும். ஆண்டவர் சொல்றார், வரி தண்டுபவரே கடவுளுக்கு, பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். கடவுள் சொல்றார், ஏசப்பா சொல்றார், கடைசியில தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்து பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்து பெறுவர். தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்து பெறுவார். ஆண்டவர் முன்பு நாம் அடிபணிய வேண்டும், பணிந்து வாழ வேண்டும். இயேசுவே, ஆண்டவரே, நான் பாவி, என் மீது இறங்கும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில் நம்மை ஆண்டவருடைய இரக்கத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆட்கொள்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஜெபிப்போம். பிரியமானவர்களே, என் அன்பு இயேசுவே, ஆண்டவர் இந்த இறை வார்த்தை வழியாக என்னோடு பேசியதற்காக நன்றி அப்பா. கூட ஸ்தோத்திரம் இயேசுவே. அருமையான ஒரு செய்தியை எனக்கு கொடுத்து மிக்க நன்றி அப்பா. பரிசேயரை போன்று இல்லாமல் ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக, மக்கள் முன்பாக ஒரு வேஷத்தை போற்றுக்கொண்டு எனக்குள்ளே வாழ்க்கையில் இரட்ட வாழ்க்கை போன்று, ஒரு நாடகம் போன்று வாழ்ந்து கொண்டு இல்லாமல் ஆண்டவரே, எனக்கு கொடுத்த அந்த வாழ்க்கை நீர் விரும்புகிறபடியே நான் வாழவும், என்னுடைய பாவங்கள் நான் செய்கின்ற பொழுது அதற்காக உண்மையிலே மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு உம்மிடம் திரும்பி வரவும் எனக்கு வரத்தையும் ஆற்றலையும் தாங்கும் இயேசுவே. ஆண்டவரே, இந்த நாள் ஒப்பு கொடுக்கிறேன். சிறப்பாக இந்த காணொலி பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் அவருடைய குடும்பங்கள் வாழ்விலே ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை நீர் பொழிந்தருளும் இயேசுவே. இவர்கள் யாராவது பாவம் செய்திருந்தால் அவர்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கின்றேன். அவர்களுக்கு உமக்கு உகந்த வாழக்கூடிய அந்த ஆன்ம பலத்தையும் அந்த ஆன்ம சக்தியையும் தாருங்க இயேசுவே. விழுகின்ற பொழுது விழுந்து விழுந்து மட்டுமல்லாமல் எழுந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை தாங்க இயேசுவே. என் அன்பு அன்னை மரியாளே, இந்த குடும்பத்தை, இந்த காணொலி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இவருடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், நெருக்கடிகள், நோய்கள், உறவு சிக்கல்கள் அனைத்தையும் அம்மா நீர் அறிந்திருக்கிறேன். ஏசப்பாவிடம் இவர்களுக்காக எரிஞ்சு மன்றாடி உம்முடைய அருளையும் ஆசிரியும் அவர்கள் பெற்றுத்தாங்க மாதாவே. மாதாவே, உண்மையே நம்பியிருக்கிற இவர்களை நீர் கைவிடாதையும். இயேசுவே, என் ஆண்டவரே, நீர் அழகாக சொன்னீரே, சுமைகளை சுமந்து சோர்ந்திருப்பவர் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று. இதோ இந்த காணொலி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பு பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இவருடைய இயக்கங்கள், எண்ணங்களை நிறைவேற்றி ஆசீர்வதித்தருளும். மன்றாடுகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் முடங்க, எங்கள் ஆசி பெற்றவர் நீரே, திருவேற்றங்கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பு மேல வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாற்றி உண்டாவதாக, தொடக்கத்திருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். இயேசுவிக்கே புகழ், இயேசுவிக்கே நன்றி. மரியே வாழ்க.